அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். இறையேசுவில் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பாடல் 98. இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். இந்த 98வது திருப்பாடல் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது தாவீது அரசர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்று. இது ஒரு அனாதை திருப்பாடலாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின்பாக எழுதப்பட்ட திருப்பாடல் இது. இஸ்ராயல் மக்கள் அந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்து மீண்டுமாக இறைவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைத்ததனுடைய அடையாளமாக ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பாக இந்த திருப்பாடல் எழுதப்பட்டது. தாங்கள் அனுபவித்த அந்த வேதனைகள், அடிமைத்தனம், கஷ்டமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுமை, யாருமே இல்லை என்கிற ஒரு நிர்கதியான ஒரு நிலையிலே கடவுள் எங்களை மீண்டும் கண்ணோக்கினார் என்பதை சுட்டி காட்டுகிற விதத்திலே பாடப்பட்ட திருப்பாடல் இந்த 98வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான கருத்து 3 கருத்துக்கள், 3 கருப்பொருட்களை உள்ளடக்கியது. ஒன்று, எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு செய்த மாபெரும் செயல்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றும். இரண்டாவதாக, ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிற மகிழ்ச்சி கலந்த ஆராதனையை இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை, தன்னுடைய உடன்படிக்கையை என்றும் நினைவிலே வைத்திருக்கிறார். இந்த 3 கருப்பொருட்கள் தான் இன்றைய திருப்பாடலிலே நமக்கு சொல்லப்படுகிறது. முதலாவதாக சற்று சிந்தித்து பார்க்கலாம். கடவுள் நமக்கு எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்தார். இதோ இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, வேற்றினத்தாருக்கும் புற இனத்தாருக்கும் எல்லாருக்குமான கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே கடவுள் படைத்த அந்த நாள் முதல் இன்று வரை இறைவனுடைய இரக்கம் அல்லது கடவுளுடைய மீட்பு செயல் நம்மிலே பொங்கி வழிகிறது. ஆகவே அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். படைத்த கடவுள் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அந்த படைத்த கடவுள் நம்மை மீட்டிருக்கிறார். சிலுவையின் வழியாக மெய்யாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே மாபெரும் செயல்களை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, கடவுளுடைய அந்த வலக்கரம், கடவுளுடைய புனிதமிகு புயம். இந்த புனிதமிகு புயம் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய தோள் வலிமையை காட்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய வலக்கரம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய வலிமை நம்மை பற்றி கொண்டே இருக்கிறது, நம்மை சார்ந்து கொண்டே இருக்கிறது, நம்மை என்றுமே பராமரித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, கடவுளை நம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே வருகிற கஷ்டங்கள், துன்பங்களுக்கு மத்தியிலும் கடவுளை, இந்த உலகளாவிய அளவுக்கு கடவுளை நாம் துதிக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் சொல்லுகிறது. காரணம், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிற கடவுள் அல்ல, மாறாக எல்லாருக்குமான கடவுள். ஆகவே மகிழ்ச்சி நிறைந்த பாடலோடு கடவுளை போற்றி புகழ வேண்டும். அப்படிப்பட்ட
இந்த 3 கருப்பொருட்களை உள்ளடக்கியது இந்த திருப்பாடல். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை கைவிடாத ஒரு கடவுள். கடவுள் நம்மை மறந்து போகிற கடவுள் அல்ல. இன்றும் என்றும் திருப்பாடல் 121 சொல்லுகிறது, கடவுள் கண் அயர்வது கிடையாது. கடவுள் உறங்குகிற கடவுள் அல்ல. மாறாக நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற, நம்மை காப்பாற்றுகிற கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, கடவுள் நம்மை கைவிடாத கடவுள், வாக்கு மாறாத கடவுள், தன்னுடைய உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளுகிற கடவுள். அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். மூன்றாவதாக, எல்லாரும் இணைந்து, இதோ ஒரு சாருக்கு மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே, வாழும் சமூகத்திலே நாம் இறைவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற புனித பவுல் அடியாருடைய வார்த்தைக்கு ஏற்ப நாமும் இறைவனை மகிமைப்படுத்துவோம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இறைவன் வாக்கு மாறாதவர். உன்னுடைய துயரமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கடவுள் நம்முடைய கடவுள். ஆகவே கடவுள் மாபெரும் இரக்கத்தை நம் மீது பொழிந்துள்ளார். ஆகவே அந்த மீட்பை குறித்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதுவரையிலுமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் காட்டிய அந்த பேரன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன், நரைவயது வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற எல்லாவற்றிலும் வெற்றியை தந்திரலும். இதோ நாங்கள் மேற்கொள்ளுகிற எங்களுடைய பணிகள், பயணங்கள், எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பும், உம்முடைய ஆசீர்வாதமும், உம்முடைய வலக்கரமும், புனிதமிகு புயமும் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கட்டும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.